நடிக்க ஆசை சீரியல் நடிகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. கேஸ் வெடிச்சிருச்சு, விபத்து ஆகிருச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய மிகப்பெரிய அளவில் நல்லா போயிட்டுருக்கக்கூடிய சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இதில் ஸ்ருதி கேரக்டரில் நடிகை பிரீதா செட்டி நடிச்சிட்ருக்காங்க. தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தனக்கு தெரிந்த நபருக்கு விபத்து நடந்துருச்சு, அவருக்கு உதவுங்கள்னு எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. விஜய் டிவியில் டிஆர்பி முன்னணி இடத்துல இருக்கக்கூடியது தான் சிறகடிக்க ஆசை சீரியல். இது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம்னு நல்ல வரவேற்பை பெற்று வருது. அந்த சீரியல் நடிக்கக்கூடிய நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சு வராங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் ஸ்ருதி கேரக்டரில் நடித்து வருபவங்க தான் பிரீதா. இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நபரின் பெயர் கார்த்திக். அவருடைய வீட்டில் ரீசெண்டாக கேஸ் லீக் ஆகி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அதனால் அவருக்கு சிவியர் இன்ஜுரி ஆகியிருக்கு. அவரை வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க தான் சம்பாதிக்கிற ஒரே நபர். அவங்க அப்பாவுக்கு 5 வருடங்களாக எந்த வேலையுமே செய்ய முடியாமல் வீட்டில் தான் இருக்கார். அவரையும் கார்த்திக் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் இப்போது எல்லாரும் அவருக்காக உதவி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். அவங்க இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான சீதா அவர்களினுடைய தாயார் வயது மூப்பின் காரணமாக காலமாக இருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளிலையும் நடித்து தற்போது குணச்சித்திர வேடங்கள் நடித்து வருபவங்க தான் சீதா. சீரியலையும் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் பார்த்திபனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பின்னர் இருவரும் விவாகரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு சீரியல் நடிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அவரையும் பிரிஞ்சுட்டாங்க. நடிகை சீதாவின் தாயார் தற்போது வயது மூப்பு காரணமாக காலமாகிட்டாங்க. கடந்த வாரம் தான் சமூக வலைதள பக்கத்தில் தாயுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு என்னுடைய சாமின்னு பதிவிட்டிருந்தாங்க. பதிவிட்டு ஒரு வாரம் ஆகக்கூடிய நிலையில் தற்போது வயது மூப்பு காரணமாக காலமாகிட்டாங்க. தன் தாய் மரணம் குறித்து சமூக வலைதளங்களில் உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க சீதா. மேலும் அவங்களுக்கு ரசிகர்கள் ஆறுதல் சொல்லி வரும் நிலையில் தற்போது திரையுலக பிரபலங்கள் பலரும் நடிகை சீதாவின் வீட்டிற்கு இப்போ வந்து பார்த்தோன்னா அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படின்னு ரொம்பவே இந்த விஷயமானது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக அவங்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்.